ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் 2 நிமிஷத்தில் கோதுமை மாவை யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் டிஃபன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஈஸியாகவும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவும் 4 பேரிச்சம்பழமும் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப 100% இது வந்து ஹெல்த்தியான ஒரு டிஃபனாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 6 பேரிச்சம்பழம் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் பால் சேர்த்துட்டு இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இதை கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லமும் சேர்த்துக்கோங்க. நான் வெல்லம் சேர்க்கும் போது எடுத்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை வந்து நல்லா திக்காக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேரிச்சம்பழத்தோட ஃப்ளேவர், கோகோனட் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு ஸ்வீட்டான கோதுமை மாவு ரொட்டி இதை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ மாவு நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் போல் இப்போ மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து ரொம்ப மெலிசாக தேய்க்காமல் கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இதை நம்ம அப்படியேவும் சுட்டு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் மாவு அதிகமாக எடுத்து பெருசாக ரோல் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக சாப்பிட்ற மாதிரி குட்டி குட்டியாகவும் இதை நம்ம டிசைனாக கட் பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. இது மாதிரி ஸ்டார், ஃப்ளவர் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம சுட்டு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கோதுமை மாவு ரொட்டி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 சைடும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு மேலே கொஞ்சம் போல் நெய் சேர்த்துட்டு இதை வந்து சுட்டு எடுத்துருங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு இதை வந்து லஞ்ச் பாக்ஸ்லேயும் நம்ம கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ஹெல்த்தியான கோதுமை மாவு ஸ்வீட் ரொட்டி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.